மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது நடைமுறை சாத்தியமில்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சிஎம் நாற்காலி, அந்த நாற்காலில ஒரு கால் மட்டும்தான் திமுகவுடையது, மற்ற 3 கால்கள் கூட்டணி கட்சிகளுடைய. அப்படி இருக்கிறப்ப ஒரு கூட்டணி கட்சிகளை வெறும் ஓட்டு வங்கியா மட்டுமே பயன்படுத்தி அவங்க அவங்களோட அதிகார பகிர்வு அளிக்காம இருக்கிறது உண்மையான சமூக நீதிக்கு எதிரான செயல். இதுல இருந்தே நல்லா தெரியுது திமுக எந்த அளவுக்கு சமூக நீதியை பாதுகாக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 130 மேல தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னா சிஎம் அவர்கள் என்ன சொல்லணும், திமுக தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்லட்டும். அப்படி சொல்லிட்டு திமுக தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லட்டும். கூட்டணி குறித்து கேள்வி நீங்க எல்லாருமே, நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே ஆர்வமா தான் இருக்கீங்க. அது உரிய நேரத்தில் தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கருத்துக்கு தாவேக நிர்வாகி அருண்ராஜ் பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளை வாக்கு வங்கிகளாகவே திமுக பயன்படுத்தி வருவதாகவும், கூட்டணியின்றி தனித்து போட்டியிட தயாரா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு கால் மட்டுமே திமுகவினுடையது, மற்றவை கூட்டணி கட்சிகளுக்கானது. அப்படி இருக்கும் பொழுது தனித்து போட்டி என திமுக அறிவிக்குமா எனவும் அவர் கேள்வி எழுப்பிய அந்த காட்சிகளை பார்த்தோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.